வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா வேர்க்கடலை வச்சு அருமையான இல்லை ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை. இந்த மாதிரி தோசை தான் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேர்க்கடலைங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது, மினரல்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கக்கூடியது, நிறைய குணங்கள் இருக்குது அதில். கட்டாயம் இந்த வேர்க்கடலை நம்ம சாப்பாட்டில் டெய்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ இந்த சிலவங்களுக்கெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது உளுந்து சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நாம் அவல் சேர்த்துருக்குறோம். அவல் சேர்க்காமையும் உங்களுக்கு வேர்க்கடலையும் இந்த அரிசியும் மட்டும் வச்சும் பண்ணலாம். இப்போ கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, சாஃப்டாக இருக்கும், கையில் எடுத்தாலே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போ நாம் இன்றைக்கி அந்த வேர்க்கடலை தோசை பண்ணுறதுக்காக 1 கப்பு இட்லி ரைஸும் எடுக்கலாம், பச்சரிசியும் எடுக்கலாம். உங்களுக்கு ஏது ஈஸியாக இருக்குமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்லி ரைஸ் எடுக்கலாம். அது மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அதனால் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப்பு கெட்டியுள்ள அவல் எடுத்துருக்கிறேன். அது கூட நாம் 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்க்குறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கணும். 5-6 வாட்டி கழுவிட்டு வந்துட்டேன். இது நாம் இப்போ மூடி வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இது வேர்க்கடலை தோல் உள்ள வேர்க்கடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பச்சை வேர்க்கடலைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். உள்ளே எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இது 2 ட்ரிப்பாக தான் போட்டு அரைக்க முடியும். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி தேவைப்பட்டால் இது ஊற வச்ச தண்ணியிலேருந்தே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முதல்ல போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது கொஞ்சமாக தண்ணி தான் தேவைப்பட்டது, ஊற வச்ச தண்ணி தான் சேர்த்தேன். பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததையும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுறேன். அடுத்தது இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்போ அடுத்ததையும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். 2 வாட்டி அரைச்சதையும் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம தோசை ஊற்றலாம். மாவு நல்லா பொங்கி வரணும். இல்லை நீங்கள் சாயந்தரம் அரைச்சி வைக்கிற, நைட்லேயும் அரைச்சி வைக்கிறாருந்தா ஓவர் நைட் நம்ம இதை பொங்குறதுக்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஓகே, இருக்கட்டும். அப்போ நாம் அந்த வேர்க்கடலை தோசை பண்ணுறதுக்காக அரைச்சி வச்ச மாவு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி தேவைப்பட்டால் தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி, இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வேணும்னா சேர்த்தா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன் மாவு, அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். சாரி, மாவில் கொஞ்சமாக அரிசியும் கொஞ்சம் வேர்க்கடையும் தானே எடுத்தேன், அதனால் மாவு கம்மியாக தான் இருக்கும். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோன்னு சொன்னேன். போதும், இதில் இருக்க தண்ணியே போதும். நான் இப்போ தண்ணி சேர்க்கலை. பார்த்திங்களா, தோசை ஊற்றுறதுக்கு பக்குவமாக தான் இருக்குது. தோசை ஊற்றிட வேண்டியது தான். கல் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் கொஞ்சமாக ஹீட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மாவை சேர்த்துடலாம். நான் அந்த மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்தேன். நம்ம பஞ்சு மாதிரி தோசை தான் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப கருத்தாக எல்லாம் இல்லை, வேகட்டும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான், நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்க்கலாம். வேகட்டும். பாருங்கள், இது திருப்பி போட்டுடலாம். அந்த
சைடும் நல்லா செவந்து வெந்து கிடைக்கட்டும். பாருங்கள், இந்த சைடும் செவந்துடுச்சு, தோசை வெந்துடுச்சு. அடுத்தது இந்த மாதிரியே பண்ணிடலாம். இந்த தோசை வந்து இப்படி சாஃப்டாக இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், வேர்க்கடலை தோசை. வேகட்டும். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்து நான் திருப்பி போட்டிருக்கிறேன், வேகட்டும். பாருங்கள், இதுவும் வந்து 2 சைடும் நல்லா செவந்துடுச்சு, நல்லா வெந்தாச்சு. நான் மாற்றிடுறேன். மீதி உள்ளதை இந்த மாதிரி பண்ணிடலாம். தேவைக்கு ஏற்றாப்பில் பண்ணிவிட்டு மீதி உள்ள மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், வேர்க்கடலை தோசை வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதில் உளுந்தே சேர்க்கலை. கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.